ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, ஆரோன் பிறந்த போது உண்டாகாத பிரச்சனை, மிரியாம் பிறந்த பொழுது உண்டாகாத பிரச்சனை மோசே பிறந்த பொழுது தான் உண்டானது. ஏன் அப்படின்னா, மோசே குறித்து தேவனுடைய திட்டம் பெரியது. மோசே குறித்து தேவனுடைய திட்டம் பெரியது. அதனால தேவன் மகளை குறித்து பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு லேவி குடும்பத்தை சேர்ந்த தாய் தகப்பன், மோசேயுடைய தாய் தகப்பன் 2 பேரும் மோசே பிறந்த பொழுது ஒரு காரியத்தை பார்த்தார்கள். என்ன? ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை, 4ஆம் தலைமுறையில் வரக்கூடியவன் தான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டுக் கொண்டு வருவான் என்று சொன்ன அந்த ப்ராஃபட்டிக்கல் வேர்ட், தீர்க்கதரிசன வார்த்தையை மோசேயினுடைய தாய் தகப்பன் அப்படியே நம்பினார்கள். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 3 தலைமுறையை தாண்டி அடுத்து மோசே பிறந்த பொழுது இவன் தான் என்று சொல்லி ஒரு தூரத்து பார்வையில் இன்றைக்கு தாய் தகப்பன் மோசையை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு நான் சான் ரூத்துகளுக்கு நான் சொல்கிறேன், ஊழியக்காரன் என்ற ஸ்தானத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் கையில் வைத்திருக்கிற குழந்தையாக அல்ல, தூரத்தில் பார்க்கிற பார்வையோடு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த 2 பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். யோசுவா காலை பண்டைக்கு பார்த்ததை போல ஒரு தூரத்து பார்வை. கர்த்தரின் கையில் கொடுத்த பிள்ளையை தேவனுக்கென்று நான் வளர்த்து ஆளாக்கிப்படியாய் அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி செய்வேன் என்று சொல்லி இப்பொழுதே அந்த விஷயம், அந்த தாட் உங்களுக்கு வந்த தூரத்து பார்வை அன்றைக்கு மோசையினுடைய தாய் தகப்பனுக்கு அதுதான் வந்தது. இவன் தான் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்தார்கள். அவர்கள் எப்படி மோசையை பார்த்தார்களோ அதன் பிரகாரமாகவே கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோசையை பார்த்த பார்வை அல்ல, மோசையுடைய தாய் தகப்பன் மோசையை பார்த்த பார்வை தான் ஒரு நாள் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு, அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு கூட கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்த 2 பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி பிள்ளையை வளர்த்து ஆளாக்குங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியத்தின்படி ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான். காரணம், குழந்தையை யாரை நம்பி கொடுக்கல, உங்கள் 2 பேரையும் நம்பி தான் கர்த்தர் மலடியை சந்தோஷமான பிள்ளைக்காட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிற அந்த வார்த்தையின்படி 2வது கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய பாக்கியம் கர்த்தர் நினைத்தரில் இருக்கிறார். ரூத்தை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். இன்னைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளினதை போல கர்த்தர் மீண்டும் நினைத்தருளி 2வது குழந்தையை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் கொடுத்த கைகளில் கொடுத்த பிள்ளையை தேவனுக்கென்று நீங்கள் வளர்ப்பீர்களா? கர்த்தருக்காக நீங்கள் வளர்க்கிற பொழுது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, பெரிய ஒரு நன்மையை உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கும்படி, அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம், தேவனுடைய ஊழியக்காரர் குடும்பம் என்று சொல்லி பார்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஒரு முக்கியமான நேரம் நல்ல நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் உங்கள் கைகளை குழந்தைக்கு நேராக நீங்கள் நீட்டி கொடுங்க. கர்த்தர் கொடுத்த கற்பத்தின் கனியை தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்த அழகாக கர்த்தர் நல்லவர். நாங்கள் அழுதுமோன்னு பயந்தேன். எல்லாம் தேவன் உங்களுக்கு ஏதாவது வாக்குத்தத்தத்தை தேவன் இந்த வேலையில் ஒரு வேலை நினைப்பூட்டினார் என்று சொன்னால் சாம் அடிக்கடி வாக்குத்தத்தை யூஸ் பண்ணுறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லி ஒருவேளை அந்த வார்த்தையவே கூட நீங்கள் எடுத்து இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்காகவேன்னு சொல்லி நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க. தேவனே எல்லாரும் உங்கள் வலதுகை நீட்டி கர்த்தருடைய நான் வைவைக்காய் குழந்தையை ஆசீர்வதிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
அவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட உங்களுடைய பிள்ளைகளை சாம் உங்களுடைய பிள்ளைகளை நேசித்து நீ கொடுத்த 2வது கற்பத்தின் கனிக்காய் இந்த கால வேளையில நம்முடைய நாமத்தை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில தேவன் நீ கொடுத்த கற்பத்தின் கனியை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் இப்பொழுது உம்முடைய மகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்ததை போல உம்முடைய மகளும் வளர கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னைக்கு மரியாதை சூழ்ந்து கொண்ட கிருபை, எஸ், இந்த இடத்துல உடைய பிள்ளைகளோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. மரியாதை சூழ்ந்து கொண்ட அந்த தேவ கிருபை உடைய மகளை சூழ்ந்து கொள்ளட்டாண்டவரே. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் இன்னைக்கு தயவுடைக்க பண்ணின தேவன் அதே போல உடைய மகளுக்கும் தயவுடைக்க பண்ணி கர்த்தர் நடத்துவீராக. என் அப்படியே செய்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திராங்க. உடைய நாம மகிமைக்கென்று பிள்ளை வளர. ஆமானே, லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் ஐநேக்கியாவுக்கு இருந்த விசுவாசம் தீமேத்திற்கும் பற்றி பிடித்ததா போல லோவிசாலுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தினுடைய அளவு அப்படியே ஐநேக்கியாவுக்கு வந்தது. ஐநேக்கியாவுக்கு இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அப்படியே தீமேத்திற்கு பற்றி பிடித்ததா போல இந்த நாளிலும் கூட தேவனே, தகப்பனுடைய விசுவாசம், தன் முற்பிதாக்களுடைய விசுவாசம், தாத்தாவுடைய விசுவாசம் பேர பிள்ளையை பற்றி பிடிப்பதாக நாம மகிமைக்காக காலங்களில் ஊழியம் செய்கிற மகளாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உடைய ஊழியக்காரனாய் உடைய ஸ்தானாதிபதியாய் இந்த இடத்துல நின்று நீ கொடுத்த கற்பத்தின் கனியை உடைய நாம மகிமைக்கென்று இதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மகனுக்கு ஷாரன் ரைசல் என்று சொல்லி பெயர் வைத்து நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஷாரன் ரைசல் பெயர் கேட்டார போல இந்த ஆசீர்வாதத்தோடு மகள் வளர கர்த்தர் உதவி செய்வீராக. நீங்க அப்படியே நீ பிள்ளை ஆசீர்வதிக்கிற பிள்ளை வளர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபையோராய் சேர்ந்து நாங்க பிளஸ் பண்றோம். குடும்பத்தாராய் சேர்ந்த மகள் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் உடைய மகளுக்குள்ளாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர். God bless you. தேவன் ஆசீர்வதிப்பா. பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்று சொன்னவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை